சிறப்புரையாற்றிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சிறப்புரையாற்ற இருப்பவர் சிவப்பு சிந்தனை கொண்ட கருப்பு நிற கவியே. கருப்பும் சிவப்பும் வண்ணத்தில் வேறுபட்டாலும் எண்ணத்தில் ஒன்றுபடுகிறது என்பதை கண்டறிந்த கவி பேரரசே, காரல் மார்க்ஸை இளம் வயதிலேயே கரம் பிடித்து அவர் நினைவு நூற்றாண்டில் எவரும் வழங்காத கவியொன்றை வடித்து பொது உடைமையாளர்களின் உள்ளத்தில் புகுந்த தமிழின் உயிர் துடிப்பே, கலைஞரின் கவி முரசே, கவி பேரரசே வருக, கருத்தாழம் மிக்க உரையொன்றை தருக. இந்த இனிய விழாவின் தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர், இந்தியாவின் தலைசிறந்த மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர் தோழர் டி. ராஜா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு செயலாளர் சண்முகம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கிற சந்தானம் அவர்களே, இந்த விழாவுக்கு சிறப்பு வருகை தந்து அரியதொரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் அமைச்சர் பெருமகன் தங்கம் தென்னரசு அவர்களே, இந்த நூலின் முதற் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறந்ததொரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே, அனைத்து கட்சி தலைவர்களே, பெருந்தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல கலைந்தும் கலையாமல் தமிழ் கேட்க காத்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிகளார் சொற்பொழிவு அருமை. சொற்களை தேர்ந்தெடுத்த பாங்கு, அவரது புலமை, பொதுவுடைமை சித்தாந்தத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற கருத்து தொடர்பு மிக வலிமை. அவர் சொற்பொழிவை கேட்டு நாங்கள் வியந்து போனோம். கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கு ஒரு வார்த்தை, இன்னும் 4 மேடைகள் இதை போல அடிகளாருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கினால் அவர் துறவையே துறந்து விடுவார். அவருடைய சொற்பொழிவுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தலைமை உரையில் ஒரு வகுப்பு எடுக்கப்பட்டது. மார்க்சிய வகுப்பு, பொதுவுடைமை வகுப்பு, உலக சித்தாந்தங்களின் தொகுப்பு. தோழர் ராஜா அவர்கள், அந்த உயரமான மனிதர், தன் சிந்தனைகளையும் உயர்த்தி இந்த சபைக்கு சொல்லிய சொற்பொழிவு எனக்கு கண் திறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையில்லை. இந்தியாவின் தலைசிறந்த மார்க்சிய சிந்தனையாளராக திகழும் தோழர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எந்த மேடைக்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற தயாளர். மனோரஞ்சிதம் என்று ஒரு பூ இருக்கிறது. அந்த பூவை பற்றி சொல்லுவார்கள் கற்பனையாக. எந்த பூவை நினைத்து கொண்டு அந்த பூவை நுகர்கிறீர்களோ அந்த பூவின் வாசனையை அந்த பூ தரும் என்று ஒரு கூற்று உண்டு. அது உளவியல் சிந்தனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது பூவினுடைய குணமாக இல்லாமல் உளவியல் குணமாக இருக்கும். அப்படி எந்த பூவை நினைத்து கொண்டு நுகர்ந்தாலும் அந்த பூவின் வாசனையை அது தரும். எந்த மேடைக்கு சென்றாலும் அந்த மேடைக்கு தன்னை பொருத்திக் கொள்கிற ஆற்றலும் அறிவும் எங்கள் தங்கம் தென்னரசுக்கு உண்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அவர் இன்று வர இயலவில்லை. காலம் அவருக்கு ஒரு சிறு தடை விதித்திருக்கிறது.
அந்த தடையை தாண்டி தன் சார்பில், இயக்கத்தின் சார்பில் அல்லது அமைச்சரவையின் சார்பில் தங்கம் தென்னரசு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, பொன் வைக்கிற இடத்தில் பூவை வைக்க வேண்டும் என்று. ஆனால் ஸ்டாலின் மிகச்சிறந்த அறிவாளி என்பதனால் பொன் வைக்கிற இடத்தில் தங்கம் தென்னரசு என்ற தங்கத்தையே வைத்திருக்கிறார். பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பொன்னையே வைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நிறைவு பேச்சாளராக நிற்கிறேன் நான். எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று கருதினாலும் இவ்வளவு நேரம்தான் பேச வேண்டும் என்று சபையும் காலமும் எனக்கு கட்டளையிடுகின்றன. அந்த காலத்தை மனதில் கொண்டு நான் எண்ணி சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு தனி சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய ஒரு பொருள் குறித்து ஒரு 15 நிமிடங்கள் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நான் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. சமுத்திரத்தை சங்குக்குள் அடைக்கும் வித்தை நமக்கு தெரியும் என்பதனால் அந்த 15 நிமிடத்தில் என் உரையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் பேரரசின் கீழும் இந்திய பேரரசின் கீழும் கம்யூனிஸ்ட் கட்சியை போல் காயப்படுத்தப்பட்ட கட்சி இந்தியாவில் இல்லை. நசுக்கப்பட்ட கட்சி, ஒடுக்கப்பட்ட கட்சி, அடக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை போல இந்தியாவில் இல்லை என்பதை இரண்டு கருத்தின்றி எந்த மேடையிலும் சொல்லலாம். அதற்கு காரணம் ரஷ்ய புரட்சி. 1917 ஆகாவென்றெழுந்தது பார் யுக புரட்சி என்று மகாகவியால் பாடப்பட்ட ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு பயந்தது. காங்கிரஸை பார்த்து அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து. காங்கிரஸை பார்த்து பயப்படாத பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து அஞ்சியது. ரஷ்யாவில் காளி கடைக்கண் வைத்தாள் என்று பாரதி பாடினானே, இந்தியாவில் அந்த புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கம்யூனிஸ்டுகளுக்குத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பயந்தது. அதனால்தான் 1934 ஒரு தடை, 1940 ஒரு தடை. வளருகிற கட்சி, வசீகரமான கட்சி, மக்களை சேர்ந்த கட்சி, உழைக்கும் தலைவர்களை கொண்ட கட்சி, வெல்லக்கூடிய சித்தாந்தத்தை உடைய கட்சி. இந்த கட்சி இந்தியாவில் பரவினால் இது பிரிட்டிஷ் அரசுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய அடிப்படைக்கே கூட வேறொரு புதிய கோணம் வந்துவிடும் என்று அஞ்சியது பிரிட்டிஷ் அரசு.